லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் 2 வெற்றி நடை போடுகிறது. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பெண்ணலன். நான் உங்கள் ஆனந்தலட்சுமி. இன்றைக்கி பெண்ணலன் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோடை காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் இஷ்யூஸ் அப்படின்றது எல்லாருக்குமே வந்துட்டுருக்கு. அண்ட் இதோடு சேர்த்து இந்த பொல்யூஷன், டஸ்ட், இதனால் ஸ்கின்ல அலர்ஜிஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் அதிகமாகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு அண்ட் பொதுவாகவே கோடை காலம்னு இல்லாமல் நார்மல் டேஸில் கூட இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதனால் உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே தேஜஸாக நல்லா கிளியர் ஸ்கின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் நிறைய சின்ன சின்ன ஸ்கின் இஷ்யூஸ் வராமல், அதாவது இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கட்டும், பிம்பிள்ஸாக இருக்கட்டும், ரேஷஸ், இந்த மாதிரி பாக்டீரியாஸ்னால வரக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபெக்ஷனையும் இந்த ஃபர்ஸ்ட் ரெமெடி ரொம்பவே நல்லா தடுக்கும். ஸோ அந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20லேருந்து 30 வரைக்கும் துளசி லீவ்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ துளசியை வந்துட்டு சின்ன சின்ன லீவ்ஸாக இருக்குது அப்படின்றதுனால அப்படியே எடுத்து சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு. ஸோ நிறைய துளசிகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டு துளசி இந்த மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் பெரிய லீவ்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஒரு துளசியாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிற ஹேபிட் உங்களுக்கு இருக்குன்னா அது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அப்படி நீங்கள் சாப்பிட்றதுக்கு பறிக்கும் பொழுது எக்ஸ்ட்ராவாக பறித்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 20லேருந்து 30 லீவ்ஸ் வரைக்கும், அந்த ஸ்டெம் இல்லாமல் லீவ்ஸ் மட்டும் தனியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை ஒரு கிரைண்டரில், அதாவது மிக்சர் கிரைண்டரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு இது உங்களுக்கு ஒரு லைட்டாக லிக்விடியாக உங்களுக்கு ஒரு பியூரி மாதிரி கிடைக்கும். ஸோ அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் கொஞ்சமாக கர்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கர்ட் வந்து ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தனியாக எடுத்து வச்ச இந்த பவுலில் கர்ட் இப்போ இருக்கும் இல்லையா, இதில் நம்ம ஆல்ரெடி வந்து பியூரி பண்ணி வச்சுருக்கிற அந்த துளசியை கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபேஸ் பேக்காக இருக்க போகுது. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கில் துளசி இருக்குது இல்லையா, அதனால உங்கள் ஃபேஸில் ஃபங்கல் ஆர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதையும் இது கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வீக்லி 4 டைம்ஸ் கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேக்கை போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பிம்பிள்ஸ் இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதை கிளியர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஆல்ரெடி பிம்பிள் இருக்க ஃபேஸில் டேரெக்டாக அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, நார்மல் ஸ்கின் இருக்கும்போதே வாஷ் பண்ணாமல் போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்து நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவே மோசமாக்கிடும். ஸோ எந்த ஒரு பேக்காக இருந்தாலும் சரி, இந்த பேக்குக்குன்னு மட்டும் இல்லாமல் ஃபேஸுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெஜிம் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு கேர் எடுத்து ஒரு விஷயம் பேக்கோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஃபேஸாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இது பேசிக்கான திங் தான். ஸோ உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாரத்துக்கு 4 டைம் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்பப்போ ரிலாக்ஸாக இருக்கீங்களோ ஒரு வாரத்தில் அப்பப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. அல்டர்னேட்டிவ் டேஸ் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ரெண்டாவது ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்மரிக் அப்படின்னா நம்ம கஸ்தூரி மஞ்சள் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஆண்களும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ என்னடா மஞ்சள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படின்றது அந்தளவுக்கு உங்களுக்கு கலர் கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்காது. ஸோ இதில் ரொம்ப 1/4 டீஸ்பூன் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஆண்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் மட்டும் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் முல்தானி மட்டி, அதோட 1 டீஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பால் பவுடர் அப்படின்றது நார்மலாகவே நம்மளுடைய ஸ்கின் கேரில் பால் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஸோ பால் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும், உங்கள் ஃபேஸில் உள்ள டர்ட்டை கிளியர் பண்ணும், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த பால் பவுடரை நீங்கள் போடும்பொழுது அதுவும் சேம் எஃபெக்ட்டை கொடுக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பால் பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பால் பவுடரையும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பாலும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி போட்டிருக்க இந்த முல்தானி மட்டி அண்ட் மஞ்சள், பால் பவுடர் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இதில் முல்தானி மட்டி இருக்குது அப்படின்றதால கொஞ்சம் ட்ரைனஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் எப்போவுமே வந்து ஃபேஸ் பேக் போட்டுட்டு நம்ம மக்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா, ஏதாவது பேசுகிறது, மற்றவங்க கிட்ட எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயம். ஸோ ஃபேஸ் பேக் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேஸை நல்லாவே டைட்டன் பண்ணி வச்சுக்கும். ஸோ அந்த
அந்த டைமிங்கில் நீங்கள் சிரிக்கிறது பேசுறது ஏதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிங்கிள்ஸ் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பேக் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து அப்படியே இருக்கணும். ஸோ கொஞ்சம் கூட நீங்கள் அசைவு கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பேக்கை நம்ம எப்போ ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ நான் வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேக் வந்து உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே ட்ரை ஆக்கி டார்க்கன் ஆக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வச்சுருந்தா மட்டும்தான் அதோட எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப காஞ்சி போய் ரொம்ப இறுக்கி போய் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் கொண்டு போய் முடியும். ஸோ இந்த 2 ஃபேஸ் பேக் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஆண்களும் சரி பெண்களும் சரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்க. இந்த பேக்கை யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிக்கிறதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெகுலராக நீங்கள் வந்துட்டு துளசி சாப்பிட்ற பர்சனாக இருந்தால் இந்த பேக்கையும் அப்ளை பண்ணுங்க, தண்ணியும் நிறைய குடிங்க. அண்ட் நீங்கள் மஞ்சள் ஆண்கள் சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வேணா நீங்கள் ஃபர்ஸ்ட் பேக் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது சேர்க்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா செகண்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க, தண்ணியை மறக்காமல் குடிங்க. ஸோ இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 1 மந்த்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு பெண்ணாளர் நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye bye. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் 2 வெற்றி நடை போடுகிறது. பொம்பளைங்கள 95 பேர் ஏங்க எதனால எங்களை அடிக்கிறீங்க செய்யறீங்க அப்படின்னு நான் கேட்க பேசினேன்னா ஒன்று முயற்சி பண்ணுவான். எனக்கு கண்ட இப்படி மயத்தை பிடிச்சேன்னா வேறையே நடக்கும். நம்ம அவ்வளோதான் இவத்தே அடிக்கிறாங்க. கட்டக்கடத்தினே தெரியல அப்படின்னா ஆடாப்பா நான் கட்டக்கடத்தினேன். லாரியில் ஏறிட்டோம். அப்புறமே இழுத்துட்டு போய் லாரி ஏரி இருக்குது, அந்த ஏரியிலே எடுத்தா போய் எங்களை இழுத்துட்டு போய் எண்ணெய் இழுத்துட்டு போய் பாடிக்கு புலாசரம் கட் பண்ணி சொன்னேன். ஒரே பொம்பளை தகுதாவது புடவை அவுக்குற என் நாத்துக்கு உன்னை தொடக்கத்தில் அடித்தாங்க, நீ அது மாதிரி நீ அவங்க புடவை அவுக்கணும். இதில் ஒரு அடி விட்டாங்க, அந்த கோல் வச்சுட்டு இருந்தாங்க கையில், அப்படி மிருகநாய் மாதிரி அடிக்கிறாங்க. நத்தம் சொட்டுன்னு ஓடுது. அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு கூட்டிகிட்டு போய் அளவும் முடியாது, சத்தமாகவும் பேச முடியாது. எந்த நவாரணையும் கிடைக்கல. மோளை என் மகனும் அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து என் மகன் செத்து போயிட்டான்.